என்டர்டைன்மெண்ட். புத்திசாலி நரியும் பலசாலி கரடியும். கதைக்குள்ள போலாமா? ஒரு அடர்ந்த காட்டுல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பலசாலியான கரடி, இன்னொருத்தன் புத்திசாலியான நரி. கரடிக்கு எப்பவும் அத பலத்து மேல பெரிய கர்வம். நரி தன்னோட புத்தியை அமைதியா பயன்படுத்தும். ஒரு நாள் 2 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தேன் கொடு மரத்துல தொங்குறத பார்த்தாங்க. கரடிக்கு தேனா ரொம்ப பிடிக்கும். என்னோட பலத்தை காட்ட இதோட ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்காது நரியே. மொத்த தேனையும் ஒரே பிடியில பிடுங்கி நானே சுவைக்க போறேன். வேணா கரடி நண்பா, உள்ள ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்கு. அது நமக்கு தான் ஆபத்து. பலம் மற்றும் எல்லா இடத்துலயும் வெற்றியை தராது. நம்ம வேற ஒரு திட்டத்தை யோசிக்கலாம். நான் கரடி நரியோட பேச்ச கேட்கல. வேகமா மரத்துல ஏறி தேன் கூட்ட பிடுங்க முயற்சி செஞ்சுச்சு. அவ்வளவுதான், கூட்டில இருந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் கோபத்தோட வெளியே வந்து கரடிய கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரடிக்கு வலி தாங்கல. ஐயோ அம்மா, கொட்டுதே ஓட ஆரம்பிச்சிச்சு. ஈக்களோட கவனம் முழுக்க கரடி மேல இருந்தப்போ நரி மெதுவா இலைய குச்சியால தேன் கூட்டோட அடியில வச்சு நல்ல தேன் எல்லாம் இலையில வடிஞ்சதும் நரி பாதுகாப்பா அதை எடுத்துட்டு வந்தது. கதை சொல்லும் நீதி, பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. Well, subscribe for more videos.